அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் சீரிஸ். இந்த ப்ராஜெக்ட் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்டை கற்றுக்க போகிறோம். ரியாக்ட் எப்படி கற்றுக்கலாம்னா, ப்ராஜெக்ட் மூலயமா ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்ட் மூலயமா எப்படி ரியாக்டை கற்றுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ நல்லா புரியும், இந்த வீடியோ சீரிஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டை பற்றின பேசிக் தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ சீரிஸை பாருங்கள். சரி, இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட். என்னன்னா, உங்க அலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீட்டிங்ஸும், பக்கத்திலேயே வந்து உங்களோட பேரும் வந்து பிரிண்ட் ஆகுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் மூலியமா என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகுறதுக்கு எந்த ஃபைல்ல நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கலாம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது எப்படின்றதையும் இந்த வீடியோல கத்துக்கலாம். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ரைட் கிளிக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த இடத்துல எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, npx create react app npx create react appன்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வெல்கம் மெசேஜ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெல்கம் மெசேஜ்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து npx யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் npm அப்படின்னு ஒன்று இருக்குது. npm யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும். அப்போ npmக்கும் npxக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருவேளை இதை கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் ஷார்ட்ஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். npmனா என்ன, npxனா என்னன்றதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். சரி, இந்த ப்ராஜெக்ட் சீரிஸ் ஃபுல்லாகவும் நம்ம எந்த ஒரு ஐடி யூஸ் பண்ண போகிறோம்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். வி சஜஸ்ட் தட் பிகின் பை டைப்பிங். என்ன பண்ணணுன்றதை அவங்களே சொல்லிட்டாங்க. சிடி வெல்கம் மெசேஜ் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுக்குறேன் சிடி வெல்கம் மெசேஜ்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். அப்போ சிடினா என்ன அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வந்து ரியாக்ட் யூடியூப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிடி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய ஃபோல்டர் செக்ஷன் என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே வெல்கம் மெசேஜ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்குள்ளே நான் போயிட்டேன். ஓகேங்களா? இங்கே போனதுக்கப்புறமா அடுத்த என்ன ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறேன், npm ஸ்டார்ட். இந்த npm ஸ்டார்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிடும். பாருங்க, இப்போ என்டர் கொடுத்த உடனே நம்ம ப்ராஜெக்ட் வந்து ப்ரௌசரில் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, எடிட் அப்புறம் லோகோ ஒன்று சுற்றிட்டு இருக்கு. எடிட் src/app.js app.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதை போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா இங்கே ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அதை தான் இப்போ எடிட் பண்ண போகிறோம். அதாவது எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அதர் அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்து இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குங்களா, அதை நான் கொடுத்துக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் அது ஓப்பன் ஆகிடும். ஓகே, வெல்கம் நோட்லாம் வந்திருக்கும். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் செட்டப் இருக்கும். அதில் எஸ்ஆர்சின்னு இருப்பீங்களா, அவங்க சொல்லியிருக்கிறது தான் நான் பண்ண போகிறேன். வேறு எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எஸ்ஆர்சின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற app.js ஃபைலை எடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போமா. இந்த இடத்துல எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே app.js ஃபைல் இருக்குங்களா, இதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். என்ன எடிட் பண்ண போகிறோம்னா அந்த டிவிஷனை விட்டுருங்க, இந்த ஹெடரை விட்டுருங்க. இந்த இமேஜ்லாம் இருக்குல்ல, அந்த இமேஜில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு h1 டேக் கொடுத்துக்கலாம். ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துக்கிறேன். இந்த ஹெட்டிங் டேக்குள்ளே ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஹலோன்னு கொடுத்து இது ஒர்க் ஆகுதா, நான் எடிட் பண்ணது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம். போய் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் வரல, ஏன்னா நான் சேவ் பண்ணலை. சேவ் பண்ணலன்னா இந்த இடத்துல டாட் ஒன்று வரும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஹலோ அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி அந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற app.js எடிட் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, பக்கத்தில் வேறு நேம் வரும்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேம் நான் டேரெக்டாகவே கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து போயிட்டு ஹலோ விஜய் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அப்படி இல்லாமல் இதை ஒரு வேரியபிளில் எப்படி கொடுத்து ரியாக்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் பொதுவாக எங்கே கிரியேட் பண்ணணும், அந்த ரிட்டனுக்கு மேலே கிரியேட் பண்ணணும். ரிட்டனுக்கு மேலே கிரியேட் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி
ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடாக தான் இருக்க போகுது, ஸ்கிரிப்டிங் கோடாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம்னா கான்ஸ்ட், அப்புறம் வேரியபிளுக்கு நேம் வைக்கணும் இல்லையா? ஸோ நான் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் இந்த இடத்துல என்னோட பேரை கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு இந்த நேம்ன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை எப்படி என்னோட JSX ஃபைல்குள்ள ஆட் பண்ணலாம், அதாவது என்னோட காம்போனன்ட், இதெல்லாம் வந்து என்னோட காம்போனன்ட் சொல்லுவாங்க. காம்போனன்ட்னா என்ன அப்படின்றது அடுத்தடுத்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா app.js அப்படின்றது ஒரு காம்போனன்ட். நம்ம ரியாக்ட் அப்படின்றதே காம்போனன்ட் பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் app.jsன்றது ஒரு காம்போனன்ட். அந்த காம்போனன்ட்டுக்குள்ள ஒரு வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுத்துட்டு கேர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கேர்லி பிராக்கெட்ஸ்குள்ள நீங்கள் நேம் அப்படின்றத ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் ரியாக்டில் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா அதோ நேம்னே பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லாமல் இப்போ கேர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்ததால இது வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ விஜய் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இது போல் சின்ன சின்ன ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டே போகலாம். தேங்க்யூ.